ராகேஷ் வேணாண்டா. அவனுக்கு குழந்தை இருக்குடா, பொண்டாட்டி இருக்காடா. ஆர்த்தி விதவை ஆயிடுவாடா. டேய், அந்த குழந்தை வேற அனாதை ஆயிடும்டா. வேணாண்டா. செவத்துல குத்தின கத்திய ஓமால குத்த ரொம்ப நேரம் ஆகாது. கடைசி நிமிஷம் உன் பொண்டாட்டி விதவை ஆயிடக்கூடாது, உன் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாதுன்னு எங்க அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன்னை கடைசி தடவை மன்னிச்சு விடுறேன். இங்கிருந்து போயிடு. இதான் லாஸ்ட் வார்னிங். போயிடு. போ போடா. அத்தை, நான் போய் தூங்க போறேன். குட் நைட். கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு, கொஞ்சம் என்ன அத்தை? இரு. அத்தை, எனக்கு நைட்டு பால் குடிக்கிற பழக்கம் இல்ல அத்தை. இது உனக்கு இல்லம்மா, என் புள்ளைக்கு. அவருக்கும் இப்பெல்லாம் நைட்டு பால் குடிக்கிற பழக்கம் இல்ல அத்தை. ஐயோ, உனக்கு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லணும். இந்த பாலை பொடி பொடி பால போமா. கொட்டையில போற நேரத்துல கூட ஒடுங்க மாட்டேங்கிறாளே. இந்த சூடான பாலை அப்படியே அவன் மூஞ்சில ஊத்தலாம் போல இருக்கு. அவன் எங்கேயோ போயிட்டான், அதனால அந்த புரோக்கரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குப்பா. கூடிய சீக்கிரம் பிடிச்சி அந்த 50 லட்சத்தை வாங்கிட்டேன்னா மறுபடியும் பிசினஸ் நல்லபடியா ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ராஜீவா, நேரமாச்சுப்பா, உள்ள போய் படுப்போம். ரூம் வேணாமா, நான் இப்படியே அங்க ஹால்லே படுத்துறேம்மா. ஹால்லையா? ஏம்பா, உனக்கும் உமாங்க தான் தனி ரூம் இருக்கே. இல்லப்பா, எனக்கு காத்தோட்டமா படுத்தனா நல்லா இருக்கும்பா. டேய், நானே உன்னை மன்னிச்சிட்டேன், உன் மனைவி நீ மன்னிக்க மாட்டியா? இதை பாரு ராஜீவ், இப்படியே பேசிட்டு இருந்தா காலம் போயிடும். என்னைக்காவது அப்புறம் நீ நினைச்சு அதுக்கு வருத்தப்படுவ. இல்லப்பா, அப்படிலாம் இல்லை. அது ராஜீவ், இப்படி நீ தனியா ஹாலில் வந்து படுத்தா நாளைக்கு உனக்கு தான்டா கௌரவ குறைச்சல். உமாவுக்கும் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம பேசி தீர்த்துக்கணும்டா. நான் சொல்றேன், ஒரு ரூமுக்கு போ. சரி, நீங்க படுங்கப்பா, நான் போய் ரூம்லயே படுத்துக்கிறேன். அதோ வரேன். அம்மா, என்னடா இந்த நேரத்தில் மீனாவை கூட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மாமா ஏதோ பேங்க் விஷயமா செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு. வரத்துக்கு ஒரு 10 நாள் ஆகுமா. அக்கா தனியாக இருக்காங்க. எதுக்கு தனியாக இருக்கணும், நம்மளோட இருக்கட்டும்னு கூப்பிட்டு வந்துட்டேன். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மீனா, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா. சரி வா, சாப்பிடலாம். நீ உள்ள போப்பா. வா, அப்பா வரேன். வாமா. சீக்கிரம் படுறா, போ. படுக்க போட்டாச்சு, கீழே வந்து படு. என்னது? வாய் கீழே இருக்கடி, தரையில வந்து படு. வாடினா சும்மா சீனை போட்டுக்கிட்டு. ஏய், என்ன விளையாடுறியா? நான் ஏன் கீழே படுக்கணும்? நீ தான் தர டிக்கெட். நீ படு, போ.
நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன். உன்னை விட எப்பவும் நான் தான் மேல. இதை பாருமா, நான் அமைதியா போனோம்னு நினைக்கிறேன். தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேற மாதிரி ஆயிரும். பேசாம வந்து படுக்க போறியா இல்லையா? என்ன படைச்ச பிரம்மனே வந்தாலும் என்ன இந்த இடத்தை விட்டு நகர்த்தவே முடியாது. ஓ அப்படியா? உன்ன மாதிரி வெத்து வெட்டெல்லாம் எழுப்பி விடுறதுக்கு உன்னை படைச்ச பிரம்மெல்லாம் இறங்கி வர மாட்டான். இந்த மாதிரி அல்ப பள்ளிக்கே பயந்து ஓடி ஒளிஞ்சு கீழே போய் உட்கார்ற பிரம்ம வர்றமா பிரம்ம. இனிமே உன் இடம் அது, என் இடம் இது. அப்பா நானு. நீ யார் பக்கம் கண்ணா? நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். அப்ப நீ இங்கதான், அவ அங்கதான். ஐயா ஜாலி, சூப்பர் சூப்பர். என்னடி முறைக்கிற? உன்னோட கண்ணு முடியெல்லாம் நோண்டிடுவேன். உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னை எவ்வளவு ஆட்டி படைச்ச. நீயும் உங்க அப்படம் சேர்ந்து என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. இது என் வீடு. நீ எனக்கு செஞ்ச எல்லாத்தையுமே இங்க நான் திருப்பி உனக்கு செய்வேன். உன்னால என்ன இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வந்ததும் முத வேலையா கட்டில இருந்து கீழே இறங்கிட்டேனே, இது பத்தாதா? இனிமே எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லார் மனசுல இருந்து உன்னை கீழே இறக்கி காமிக்கிறேன்டி. நான் ஒண்ணு எங்க அப்பா கூட சொந்தம் கொண்டாட்டு ஜாலியா இருந்துட்டு போக இந்த வீட்டுக்குள்ள வரல. உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்காக தாண்டி வந்தேன். எண்ணி 10 நாள் உன்னுடைய பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு உங்க அப்பா வீடு போய் சேர வைக்கிறேன்டி. ஏய் இங்க பாரு, அதே 10 நாள் உன்னை மறுபடியும் வெளியில துரத்துறனா இல்லையான்னு பாரு. ஏய் ஏ உமா, தாத்தா கிட்ட சொல்றேன்னா இல்லையா பாரு. சபாஷ். ஏய் தேள் கொடுக்கு, சொடக்கு போட்டு ஏன் பேரை சொல்றியா? உங்க அப்பன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னைய கொட்டுறியா? உனக்கு இருக்குடி, இரு உன் மிஸ்கிட்ட சொல்லி உன்னை ஸ்கூல்ல உதவாங்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அப்பா பாருங்கப்பா. டேய் சீ, குழந்தைகிட்ட போய் உன் வீரத்தை காமிக்கிறேன். நீ கவலைப்படாத கண்ணா. வெக்கமா இல்ல உனக்கு? நீ கட்டில படுத்துக்கிட்டு பொம்பளைய தரையில படுக்க வைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன்? என்னடி ஓவரா பேசுற? பொம்பளைங்களுக்கு பாவம் பார்க்கலாம், உன்ன மாதிரி பேய் பிசாசுக்கெல்லாம் பாவம் பார்க்க முடியாது. இடியட். என் அத்தை மாமாவை இங்க கூப்பிட்டா அப்புறம் நடக்கிறதே வேற பாரு. கூப்பிடுறி மாமா அத்தனை கத்தி கத்தி கூப்பிடு. இப்பதான் எங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி அமிச்சாரு. பொண்டாட்டி புருஷங்குள்ள தகராறு இருந்தா அது 4 செவத்துக்குள்ள இருக்கணும், அதை மீறி வெளியே வந்தா எனக்கு பிடிக்காதுன்னு. கூப்பிடு, அவங்களுக்கு தெரியட்டும் லட்சணம். மாமா அப்படியே சொன்னாரு. வசதி வேணாம் சொகுசு வேணாம் தானே டிராமா பண்ணிட்டு இங்க வசதியே இல்லாம நடிக்கிறேன். போய் உங்க மாமனார் கிட்ட சொல்லு. மாமா மாமா என்னால வசதியும் சொகுசும் இல்லாம இருக்க முடியாது, நான் திரையிலையும் படுக்க முடியாது, நான் இவ்வளவு நாள் நடிச்சேன்னு போய் சொல்லு. உன் சுயரூபம் அவருக்கும் தெரியட்டும். I hate you. என்னமோ இவ்வளவு நாள் லவ் பண்ணி கிஷ்ட. ஐ ஹேட் யூ. நீ ஹேட் பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி உன் விருப்பமா, என்ன வேணாலும் பண்ணிக்க. நானும் என் பொண்ணும் அழகா தூங்குறோம். இந்த பெட்டும் கட்டிலும் எனக்கும் குஷிக்கும், அந்த பாயும் தலகாணியும் உனக்கு. இந்த பார்டர் தாண்டி நீ வரக்கூடாது, அதை தாண்டி நான் வரமாட்டேன். மைண்ட் இட். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நிம்மதியா தூங்கு. பை. தூங்கு குஷி, நம்ம ஜாலியா தூங்கலாம். டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸு பகல் கொள்ளையா இருக்கு. நியாயமான ஃபீஸை ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அதை பாத்தியா முத்துலட்சுமி? அதை அப்ரூவ் பண்ணு. இதுதான் என்னோட அப்ரூவல். பரவாயில்ல முத்துலட்சுமி, இது வெறும் ஜெராக்ஸ் தான். இன்னும் நிறைய ஜெராக்ஸ் இருக்கு, கிழிக்கிறியா? நீ டாக்டரா இருந்து என்ன கிழிச்சேன்னு நாளைக்கு 4 பேர் கேட்டா நீ சொல்லணும்ல. யார் ஹாஸ்பிட்டலுக்கு யார் ஃபீஸ் டிசைட் பண்றது? இது யாருடைய ஹாஸ்பிட்டல்னு உனக்கு தெரியாதா? பாடசெல்லாம் பேச வேணாம் டாக்டர். ஏதோ மினிஸ்டர் சொன்னாருன்றதுக்காக உங்களை உள்ள விட்டுருக்கேன். வந்தோமா ஆபரேஷன் பண்ணோமான்னு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம லிமிட்டை கிராஸ் பண்ணீங்க, நல்லா இருக்காது. ஒரு டாக்டரா, ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனா, நோயாளிகளுக்கு மனசாட்சியோட மருத்துவம் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் மாத்தி அனுப்பி இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கரெக்ட். இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கண்டிப்பா லாபம் வரும்.
உனக்கும் நல்ல பேர் வரும். அதனால ஃபீஸை குறைச்சிக்கோ. எனக்கு நல்ல பேர் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. எனக்கு பணம் தான் முக்கியம். இது என்னோட ஹாஸ்பிட்டல். இங்க நான் வைக்கிறதா சட்டம், நான் டிசைட் பண்றதா ஃபீஸ். இருக்கிறவன் குடுக்கறான், இல்லாதவன் தர்மாஸ்பத்திரிக்கு போட்டோம், அங்க போய் சாவட்டும். இங்க வந்து ஏன் ஃபீஸ் கட்ட முடியாம என்னோட ஹாஸ்பிட்டல்ல சாகணும்ன்ற. வேணாம் முத்துலட்சுமி, மக்களோட வயித்துல அடிக்காத. டாக்டர்களை கண்கண்ட தெய்வமா தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைப்புல மண்ணள்ளி போட்டுறாத. ஏழைங்க ரத்தத்தை உறிஞ்சி நீ சம்பாதிக்கிறது அந்த கடவுளுக்கு அடுக்காது. அந்த கடவுளே உடம்பு சரியில்லாம இங்க வந்தாலும் நான் அதே ஃபீஸ் தான் வாங்குவேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஒரு நாள் செலவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? எத்தனை பேரை நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. உனக்கு தொழில் கத்து கொடுத்ததே நான் தான். எம்எல்ஏ உன் கத்தியை தீட்டி கூர்பாக்காத, கையை வெட்டிக்குவே. நீங்க ஒரு பழைய பஞ்சாங்கம். நான் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆபரேஷன் தியேட்டர் பாத்தீங்கல்ல, எல்லாமே லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி. மெடிக்கல் அப்பேரட்டஸ் பாத்தீங்கல்ல, 35 crores. 5 ரூபாய் 10 ரூபாய் இல்ல, 35 கோடி. என்ன சிரிப்பு? முத்துலட்சுமி, இந்த காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. நீ சொல்றது அத்தனையும் பொய். நீ இம்போர்ட் பண்ண ஒவ்வொரு மிஷின்லயும் 5 மடங்கு விலையை அதிகமா காட்டி கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்க. நீ ஒன்னும் மக்களுக்கு சேவை பண்றதுக்காக அந்த மிஷின் எல்லாம் வாங்கல, அதை காட்டி கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்க. இந்த மருத்துவம் மாதிரி ஒரு புனிதமான தொழிலை உன்ன மாதிரி கொச்சப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்துதான் வரணும். You are disgrace to the medical world. Will you just shut up? Mind your words. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அளவுக்கு மீறி நீங்க பேசிட்டீங்க. அளவுக்கு மீறி நான் உங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன். இது என்னோட ஹாஸ்பிட்டல். இஷ்டப்படி தான் நான் ஃபீஸ் வாங்குவேன். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தாராளமா இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போலாம். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரும்னு எனக்கு தெரியும் முத்துலட்சுமி. இத பாரு, என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால செயல்பட முடியாது. இதை விட ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல நீ வாங்கி போட்டிருக்கே காஸ்ட்லி மிஷின்ஸ், அதெல்லாம் இல்லாமலேயே வெறும் கையால நாடி பிடிச்சி கண்ணால பார்த்தே என்னால பேஷண்ட்ஸை குணப்படுத்த முடியும். நிறுத்துறீங்களா? இங்க யாரும் உங்க லெக்சரை கேட்க தயாரா இல்ல. எப்ப எல்லை மீறி என்னோட நிர்வாகத்துல கை வச்சிங்களோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்க இடம் இல்ல. ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை ஹாஸ்பிட்டல். போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். மினிஸ்டர் சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். இப்போ மினிஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவரோட பர்மிஷனோட தான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போவேன். இல்லைன்னா அவருக்கு மரியாதையா இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லை, உன்னுடைய ஹாஸ்பிட்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் மாற்றினேன்ல, அதை நான் நேற்று ராத்திரியே மினிஸ்டருக்கு ஃபேக்ஸ் பண்ணிட்டேன். காலையில் அவர் என்னை கூப்பிட்டு பேசினாரு. நான் மாற்றி அனுப்பிச்சிருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டு, நியாயமானதுன்னு சொல்லிட்டார். இது விஷயமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு முத்துலட்சுமி. வேணும்னா மினிஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை பேச. இல்ல வேண்டாம். அவர் எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். முத்துலட்சுமி, உன்னுடைய டைம். மினிஸ்டரே லைன்ல வர்றார். சொல்லுங்க சார். டாக்டர் முத்துலட்சுமி இங்கதான் சார் இருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டாங்க. அது விஷயமா அவங்களே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தாங்க. அதுக்குள்ள நீங்களே லைன்ல வந்துட்டீங்க. 1 minute சார், அவங்ககிட்ட கொடுக்குறேன். இந்தா பேசு. நீ அவர்கிட்ட உன் முடிவை சொல்லு. இல்ல அது வந்து மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு முத்துலட்சுமி. தைரியமா பேசு. டாக்டர் கருணாகரனை தூக்கியாச்சுன்னு உன் வாயாலே உன் முடிவை சொல்லிடு. இல்ல, நான் அவர்கிட்ட அப்புறமா பேசுறேன். பேசு. வணக்கம் சார். நல்லா இருக்கேன். ஆமா சார், எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். பாத்து சார், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப நல்லாவே மாத்தி அமைச்சிருக்காரு. அத பத்தி தான் இப்போ ஒரு டிஸ்கஷன்ல இருந்தோம். டாக்டர் என்ன மனசார பாராட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கே தோணாத சில ஆங்கிள் பார்த்து கரெக்டா எல்லாம் பண்ணிருக்காரு.
கருணாகரன் தான் சார். கிரேட் சார் அவரே. சார் இதுக்கு ஒரு 24 hours டைம் கொடுக்குறீங்களா? நானே உங்க லைன்ல வரேன். தேங்க்யூ சார். மினிஸ்டர் வச்சு மிரட்டுறீங்களா? எத்தனை நாளைக்கு நீங்க என் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க நானும் பாக்குறேன். இந்த முத்துலட்சுமி யாருன்னு நான் காட்டுறேன். அண்ணி கொஞ்சம் குழம்பு. டேய் ராஜீவ், சாப்பிட வாடா. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன்ப்பா. அண்ணே வாண்ணே சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாமா, ரியல் எஸ்டேட் காரன் தான் காணாம போயிட்டான். ரியல் எஸ்டேட் ஆட் எங்க காணாம போகுது? நீங்க வாங்க சாப்பிடலாம். இல்ல ஸ்னேகா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அவர் வரமாட்டாரு. ஏன் புருஷன் சாப்பிட மாட்டார்? என் புருஷன் இந்த வீட்ல சாப்பிட மாட்டாரு. ஏன்? அது அப்படிதான். அவர் இந்த வீட்ல கை நனைக்க மாட்டாரு. ஏமா சாப்பிட மாட்டான்? அவர் மானஸ்தர் மாமா. தண்ட சோறு சாப்பிட மாட்டாரு. சம்பாதிச்சு 4 காசு கொடுக்கற வரைக்கும் சாப்பாட்டுல கை வைக்க மாட்டாரு. ஓசி சாப்பாடு சாப்பிடவே மாட்டாரு. அவர் என்ன சோம்பேறியா? உண்மையிலேயே அண்ணன் அப்படி நினைக்கிறாருன்னு சொல்றீங்களா இல்ல அண்ணனை இன்டைரக்டா திட்டுறீங்களா? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ துவாரகேஷ். ஆனா அவரோட கேரக்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ அப்பா பாசத்துல 5 வருஷம் பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னு சேரணும் தான் அவர் இங்க வந்தாரே தவிர சாப்பிட வரல, சாப்பிடவும் மாட்டாரு. அங்க எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க அப்பா ஏதாவது சொன்னா, நான் ஏதாவது கோச்சுக்கிட்டா சாப்பிடவே மாட்டாரு. ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் சாப்பிடாம தன்னை தானே வருத்திக்குவாரு. மான ரோஷத்தோட கடைசி வரைக்கும் இருப்பாரு. அப்போ நிறைய நாள் ராஜீவ் மாமா உங்க வீட்ல சோறு தண்ணி இல்லாம கடந்திருக்காருன்னு சொல்றீங்க. விட்டா நாங்க தான் அவரை பட்னி போட்டோன்னு சொல்வ போல இருக்கு. அண்ணி அவ ஏதோ சும்மா தமாஷ் பண்ணிட்டு இருக்க அண்ணி. நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்க அண்ணனை சாப்பிட கொடுங்க, நிச்சயம் அவர் வருவாரு. அப்படி இல்ல துவாரகேஷ், அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும், கை நிறைய சம்பளம் வாங்குற வரைக்கும் என் புருஷன் இந்த வீட்டுல தண்ட சோறு சாப்பிட மாட்டாரு. யாரு கூப்பிட்டாலும் வர மாட்டாரு. மாமா, இப்ப நீங்க சாப்பிட வர போறீங்களா இல்லையா? பாத்தீங்களா, கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. அவர் இந்த வீட்டுல கை நடிக்க மாட்டாருன்னு சொன்னேன்ல. நல்றி கை கழுவிட்டு வந்தப்பா. வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நிறையா சாப்பிடுவேன்ப்பா. அதனால்தான் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் போயிருச்சுன்னா. ஸ்னேகா பிளேட் எடு, சாப்பாடு போடுறி. அதான பார்த்தேன். ஏம்பா, நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கா பஞ்சம்? நல்லா சாப்பிடுப்பா. அப்படி வாங்க வலிக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தேவையில்லாம கண்டபடி பொருளையை கிளப்பி விட்டுருவாங்க. வெக்கமா இல்ல? நான் உன்னை பத்தி அவ்வளவு பில்டப் பண்ணி சொல்றேன், நீ இப்படி வந்து கொட்டிக்கிறியே. ஏய், சாப்பிட்ற விஷயத்துல மானம் ரோசம் சூடு சொன்னால இல்லடி. உங்க அப்பா வீட்டில் அடக்கி வாசிச்சேன். இது எங்க அப்பா வீட்டு சொத்து. நான் நல்லா சாப்பிடுவேன். இது என் உரிமை. இங்க தண்ட சோறு நீந்தான், நான் இல்லை. மதியம் நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு வை. என்ன புரியுதா? ஏய், என்ன வேறப்பா பார்த்துக்கிட்டு இருக்க? போய் தட்டெல்லாம் கழுவு.
உன்னால இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு உபகாரமான காரியம், வீட்டு வேலைக்கு ஆள் வச்சு செலவில்லை. திங்கிற ஓசி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டு வேலை பாரு. தட்டை நல்லா தேய்ச்சி கழுவு, அதையும் அரைகுறையா பண்ணாத. போடி பார்க்காத போ.